நிமிஷம் நேரம் எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய கரத்திற்குள் ஏந்தி நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அவசியமாய் அவருடைய கிருபையினாலும் இரக்கமினாலும் நம்முடைய முடிசூட்டி நன்மையினாலே நம்முடைய வாயிலை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை வானவத்தை போய் மாற்றிருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு உன்னதத்தின் தேவனுக்கு பரிசுத்த உள்ளவருக்கு இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்துவோம். அந்த நன்றி செலுத்துகிறோம். அப்பா நல்லவரை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரை துதிக்கிறோம். ஓ மேலான காரியங்களை செய்கிறவரே, அற்புதங்களை செய்கிறவரே, புதிய வானத்தை கொடுத்திருக்கிறவரே, இந்த புதிய வானத்திற்காக, இந்த வானத்தின் முதலாம் வாரத்திற்காக உங்க கோடான கோடி நன்றி 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 செலுத்துகிறோம். அப்பா இதோ இந்த மாதத்துல 7 நாட்கள் கர்த்தாவே, இதோ 6 நாள் இதோ எங்களோடு கூட இருந்து இந்த 7வது நாளை காண கிருபை கொடுத்தவரே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க கொடுத்திருக்கிற அப்பா அதை ஒரு கிஃப்டா இருக்கிறதுனால உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உள்ள கரத்தை சமர்ப்பிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு
Thank you, Father. Bless your name, Lord Jesus. Amen. ஆமாப்பா. அளவிட முடியாத அதிசயங்கள் செய்பவர், அளவிட முடியாத அன்பு வைத்தவர், எண்ணி முடியாத இரக்கம் என்னில் பொழிந்தவர், என்னை கவர்ந்து கொண்ட
Yes, Father. We love you, Jesus. Thank you, Holy Spirit of God. உம்மை போல ஒரு நேசர் இனி நாங்கள் காண்பதில்லை கர்த்தாவே. நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர்கள் என்று நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். Blessed be your name, Lord. Thank you, Jesus. You are my God.
your name, Lord Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Oh, I love you. Bless you. Oh, glory to your name, Father. We adore you, honor you, Father. Your name is above every name, Father. Thank you so much, Lord. You are our refuge and fortress, our hiding place, O Lord. ஆம் கர்த்தாவே, உம்முடைய தஞ்சமாய், உம்முடைய கோட்டையாய், உம்முடைய துருவமாய் நாங்கள் நம்பியிருக்கிற எங்கள் கேடகமாய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை தேடுகிறோம் அப்பா. நாள் முழுவதும் உம்மை தேட, வாழ்நாள் எல்லாம் உம்மை சேவிக்க எங்களுக்கு இருக்கிற எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், எங்களுடைய பலத்தோடு உம்மை அதிகமாய் நேசிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலே தகப்பனே. We love you, Jesus. Blessed be your name, Father. Thank you, Lord. Yes, Father. இந்த நாளிலே கர்த்தாவே, எப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே குறைகளோடு அப்பா இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பலவீனம், குறைவுகள், அப்பா அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு கர்த்தாவே சூழ்நிலைகளாய் இருந்திருந்தாலும் அப்பா,
Father. இந்த சபையை சீர்படுத்த உம்மாலே கூடும். சபையில வருகிற விசுவாசிகளை பலப்படுத்த உம்மாலே கூடும். உமக்குள்ளே வைராக்கியத்தை அவர்களுக்கு உண்டு பண்ண உம்மாலே கூடும். ஒவ்வொரு நாளும் ஜெப வீரர்களாய் அப்பாவை துதிக்கிறவர்களாய் அசட்டையாய் இல்லாதபடிக்கு தொடர்ந்து உமக்குள்ள அப்பா பக்தி வைராக்கியத்தோடு கூட அப்பா கர்த்தாவே இன்டெகிரிட்டியோடு கூட கர்த்தாவே இந்த கண்ணியமாய் உம்மை ஆராதிக்கிற ஆராதனைகளை செய்ய அவர்களை வழிநடத்த உம்மால் கூடும். இந்த வேளையில குடும்ப வாழ்க்கையில ஒவ்வொருவரும் வெற்றி பெற உம்மோடு கூட இசைந்து நடக்க அப்பா உம்மாலே கூடும். வேலை இடங்கள்ல கர்த்தாவே வெற்றி பெற அப்பா அவளுக்கு உயர்வுகளை கொடுக்க அவருடைய குடும்பத்துல கர்த்தாவே எல்லா விதமான தடுத்துற நிலைகள் மாறி போக உம்மாலே கூடும். விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில சரீரத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்ற எல்லா விதமான பிளவுகளை நீக்க உம்மாலே கூடும் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். Thank you Holy Spirit of God. We believe oh Lord Jesus. நாங்கள் எந்த மூல முடுக்கில் இருந்தாலும் எந்த இடத்திலிருந்து நாங்கள் கண்ணீர் குடித்தாலும் எங்களை வந்து தொட உம்மாலே கூடும். நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த வேளையில் அர்ப்பணிக்கிறோம். உடைய கரத்திற்குள்ளாய் எங்களை கர்த்தாவே மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். எங்களை எழுப்பி எங்களை திரும்ப நடக்க வைக்க உம்மாலே கூடும். இதோ எங்களை தொடர்ந்து உடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே எங்களை கர்த்தாவே நாளுக்கு நாள் உறுதியாக்க உம்மாலே கூடும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. இதோ நாங்கள் பார்க்கிற இந்த சூழ்நிலைகள் ஒன்றும் இல்லை. ஓ எஸ் ஜீசஸ். மோசேயை வழிநடத்தின தேவன், எலியாவை போஷித்த தேவன், தாவீதோடு கூட இருந்து அவருடைய யுத்தங்களை நீர் கட்டா ஜெயமாய் மாற்றினவர். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் பார்க்கிற பயந்த ஒரு காரியங்கள் அப்பா அவைகளை மாற்ற உமாலே கூடும். விசுவாசிக்கிறோம் தகப்பனே. தர்மியான வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். கருத்துக்குள்ளார் இந்த வேலையை திருவிழத்திற்கு கர்த்தாவே நாள் கடந்து போகும் பொழுது ஆயத்தமாக வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வேலையை கர்த்தாவை ஆவியோடும் உண்மையோடும் அப்பா நாங்கள் உண்மை கர்த்தாவை இருதயத்திலே அப்பா கர்த்தா ஒவ்வொரு நாளும் உண்மை மகிமைப்படுத்த அப்பா அந்த கனத்தை கொடுக்க அப்பா உங்களுடைய ஆலயமாக எங்களுக்குள்ளே நீர் வாசம் பண்ணுகிறீங்க. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தில் நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட இடைப்படுவீராக அப்பா. இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதித்து அப்பா முற்றிலுமாய் உங்களுடைய கர்த்தாவை மகிமை பிரசனத்திற்குள் நடத்தி தொடர்ந்து நடக்கிற எல்லாவற்றையும் நீர் மகிமை எடுத்துக் கொள்ள முடியாது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். வேதாகமத்தை எடுத்து சொல்லுவோம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எல்லாம் வாயிற்கு தெரியாதிருக்கும். இதை எடுத்துக்கொண்டு எல்லாம் செய்ய நான் கவனமாயிருப்பேன். இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பேன். இதனால் நான் இப்படியை வாய்க்க பண்ணுவேன். இதனால் நான் புத்திமானாக நடந்து கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏனெனில் இந்த உலகில் இருக்கிற அவனை விட என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே என் சிருஷ்டிகளே என் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் என் தேவன் எனப்படுவார். ஹல்லேலூயா. ஸோ இந்த அறிக்கை வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு காப்பி எடுத்து ஒரு சிலருக்கு கொடுத்துருக்குறோம். இன்னும் யாருக்கெல்லாம் இல்லை எனக்கு அந்த அறிக்கை இன்னொன்று ஆசையாக இருக்குன்னு யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் சர்ச் முடிஞ்சிட்ட பிறகு வந்து வாங்கிக்குங்க. இங்கிலீஷில் வேணும்னா அது திரும்ப இங்கிலீஷில் டைப் பண்ணணும். தமிழில் தான் இருக்குது. அப்புறம் அதே மாதிரி சுகமளிக்கிற வசனமும் அதுக்கப்புறம் பொருளாதார வசனங்களும் இருக்குது. இதெல்லாம் இதுதான் செஞ்சால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு நான் சொல்லலை. நாம் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து தேவனுடைய வார்த்தையும் அறிக்கையிடும் பொழுது அந்த இடத்துல தேவ வல்லமை வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கு நாம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். பூரிம் அப்படின்னு சொன்னா நம்ம பார்க்குற ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை யார் கொண்டாடினாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் அந்த பூரிம் அப்படின்ற பண்டிகையை கொண்டாடினாங்க. எப்படிப்பட்ட பண்டிகை அப்படின்னு சொன்னா அந்த பண்டிகை தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு. நீங்க பார்க்குற எஸ்தர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம்
எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 27 28 எடுத்துக்கங்க. எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 27 28 எடுத்துங்க, வாசிங்க. யூதர் அதை திடப்படுத்தி அந்த 2 நாட்களை குறித்து எழுதியிருக்கிறபடியே அவைகளை வருஷந்தோறும் அவைகளின் சரியான காலத்திலே ஆசிரியாமல் இருப்பது என்பதையும், இந்த நாட்கள் எல்லா தலைமுறைகளிலும் வம்சங்களிலும் தேசங்களிலும் ஊர்களிலும் நினைவு கூறப்பட்டு ஆசரிக்கப்பட வேண்டும் என்பதையும், இந்த பூரீம் என்னும் பண்டிகை நாட்கள் யூதருக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல் தங்கள் சந்ததியாருக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்க வேண்டும் என்பதையும், தங்கள் மேலும் தங்கள் சந்ததியார் மேலும் தங்கள் மார்க்கத்தில் அமைய போகிற மற்ற யாவர் மேலும் கடனாக நியமித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஏன் இந்த பூரம் அப்படின்ற இந்த ஃபெஸ்டிவல் ஆனது அவங்களுக்கு அவ்வளவு ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா தேவனுடைய வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, that these days should be remembered and kept throughout every generation, every family, every provinces. அப்போ இங்க பார்க்கிறோம், எல்லாருமே இது என்ன பண்ணணும்னா வருஷந்தோறும் இவைகளை ஞாபகப்படுத்தி இந்த ஃபெஸ்டிவலை, இந்த பண்டிகையை கொண்டாடணும். ஸோ பூரம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஃபீஸ்ட் ஆஃப் லார்ட்ஸ். இந்த சீட்டு குலுக்கி போடுவாங்க. அந்த காலத்துல எது நடக்கணும் அப்படின்னு சொன்னாலும் ஜெபம் பண்ணி சீட்டு குலுக்கி போடுவாங்க. இல்ல மற்ற ராஜாவுடைய ஸ்தானத்துல இருக்கிற ஜனங்க அந்த நாளை நேரத்தை அந்த டேட் எல்லாம் குறிச்சு அதை சீட்டு குலுக்கி போட்டு அந்த நாள்ல செய்யணும்னு அவங்க விருப்பப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இங்க பார்க்கிறோம், யூத ஜனங்களை முற்றிலுமாய் அழித்து போடணும் அப்படின்ற ஒரு காலகட்டத்துக்கு ஒரு மனுஷன் வந்திருந்தான். அந்த மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னா யூதர்களை முழுசுமா அழிக்கணும். எல்லாரும் they should be wiped out completely, எல்லாமே முழுமையா அழிந்து போகணும் அப்படின்னு அவன் ஒரு திட்டமிட்டு இருந்தான். அந்த திட்டத்தை தேவன் எப்படியாய் மாற்றினார் அப்படின்றத தான் இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போகிறோம். தீமையை நன்மையாய் மாற்றினதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிசாசு எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில தீமையானதை விதைக்கவும், தீமையானதை யோசிக்கவும், தீமையானதை நம்முடைய வழிகளில் வரவும் அவன் அனுமதிக்கிற அந்த நேரத்துல தீமைகளை நன்மையாய் தகப்பன் எப்படியாய் மாற்றுகிறார், தேவன் எப்படியாய் மாற்றுகிறார் என்றதை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதை முழுக்க எஸ்தர் புஸ்தகத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு சீஃப் மினிஸ்டர் தான். அந்த ஆமான் என்ற ஒரு மோசமான ஒரு மனுஷன் எப்படியாய் ராஜாவிடத்துல போய் மொர்தெக்காய் என்ற ஒரு மனுஷனை பிடிக்காத ஒரே காரணத்துக்காக என்ன பண்ணா அந்த முழு யூதர்களையே அழிக்க முடியாய் அவன் எடுத்த அந்த திட்டமானது. இதுக்கு ஆமான் உணர்ந்தியா இருந்தான். முழுக்க அவன் எப்படி அந்த வசனத்தை வாசிக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நான் உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் என்ன பண்றேன், இதுக்காக பே பண்றேன். எல்லா ஜனங்களும் போய் என்ன பண்ணணும், இவர்களை முற்றிலுமாய் அழிக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா ராஜாவிடத்துல சொல்றான், அவங்க எல்லாம் ரொம்ப ரிபெலியஸா இருக்காங்க, ரொம்ப உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு ஜனங்களா இருக்கிறாங்கன்னு அப்போ போயிட்டு ராஜாவுடைய பிரெயின் வாஷ் பண்றான். சோ ராஜா உட்கார்ந்த இடத்துல என்ன பண்றான், எல்லாத்தையும் கேட்டு அவனுக்கு செய்ய வேண்டியது அதிகாரம் கொடுக்கணும், அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு நிலையில இங்க நம்ம பார்க்கிறோம், அவன் பிரெயின் வாஷ் ஆகப்பட்டு அவன் 13ஆம் தேதி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, வார்த்தை பைபிள்ல இருக்கு, the day of the month of Adar. அடார் அப்படின்ற ஒரு மாசம், அது நம்முடைய மாசத்துல எப்ப வருது அப்படின்னா மார்ச் மாசம் தான் வருது. சோ அப்படிப்பட்ட ஒரு மாசத்துல அவங்களை யாவரையும் அழித்து போடணும் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணி அவங்களுக்காக ஒரு பெரிய தூக்குமடை அவன் ரெடி பண்ணி எல்லாவற்றிலும் யாரெல்லாம் இதுக்கு உணர்ந்தியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பைசா கொடுத்து இன்னைக்கு நடக்கிற மாதிரி தான் அன்னைக்கு என்னாச்சு, அப்படிப்பட்ட எல்லா பிளான்ஸும் நடக்கப்பட்டுச்சு. இதுக்கு அந்த ஆமானுக்கு அவன் செஞ்ச அதுக்கப்புறம் பார்க்கிறோம், யூதர்களை சாகடிக்க ஹிட்லர் காலத்துல என்ன பண்ணாங்க, 6 மில்லியன் ஜனங்களை 6,000 மில்லியன் ஜனங்களை என்ன பண்ணாங்க, அப்படியே சாகடிச்சாங்க யூதர்களே. அவ்வளவா ஏன் அப்படின்னு சொன்னா பிசாசு அவனுக்கு யாரை பிடிக்கும் யாரை பிடிக்காதுன்னு நல்லா தெரியும். நம்ம யோசிக்கலாம், இந்த உலகத்துல எத்தனையோ மோசமானவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் ஏன் இது நேரிட மாட்டேங்குது, அவங்க எல்லாம் அவனுடைய ஜனங்க. அதனால என்ன பண்றது, அவங்கள அவன் தொடர்றதே இல்லை. யாரை தொடுவான் அப்படின்னு சொன்னா தேவனோடு கூட இசைந்து இருக்கிற தேவனுடைய பிள்ளை
அவனுடைய பொழுதுபோக்கே அப்படிப்பட்டதுதான் இருக்கு. சோ தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற தேவன் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவைகளை அறிந்து இவைகளை கேட்ட மொர்தெகாய் அப்படின்னு பார்க்கும் பொழுது மோர்தெகாய் அவன் யார் அப்படின்னு சொன்னா எஸ்தருடைய அங்கிள். அவன் அவங்க தகப்பன் தாய் இறந்து போகும்போது அவன் தான் அவளை பார்த்து கொண்டான். அவன் போய் எஸ்தருக்கு சொல்ற, எஸ்தர் எல்லா முயற்சி எடுத்து அந்த ஆமானுடைய திட்டத்தை அழிச்சு அவருடைய ஜனங்களை மீட்டு கொள்ள இங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு பார்க்க போகிறோம். தீமைகளை நன்மையாய் மாற்றுகிற நம்முடைய தேவன் உண்மையுள்ளவர் அப்படின்றத கூட நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இவைகளின் மத்தியில இவ்வளவு குழப்பங்கள் நடக்கும் பொழுது, ஹிஸ்டரி இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது, வரலாறு எப்படி இருந்தாலும், நம்முடைய பின்னால வாழ்க்கை எப்படி இருந்தாலும், நம்முடைய பாஸ்ட் லைஃப் எப்படி இருந்தாலும், அந்த பாஸ்டை திரும்பி திரும்பி நம்ம செய்யாதபடிக்கு பாஸ்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணணும், லெசனை கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம பாடங்களை கற்றுக்கொள்ளணும். அதுக்கு அப்படி கற்றுக்கொள்ளலன்னா அதனுடைய கான்சிக்வன்சஸ், அதனுடைய விளைவுகளை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ நம்ம பார்க்கிறோம், அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல பார்க்கிறோம் ஆமான் அவன் எடுத்த எல்லா முயற்சிகளுக்கும் அவன் என்ன பண்ணா, எல்லாம் அவன் என்னெல்லாம் செஞ்சானோ அந்த விதைப்புக்கான பலனை திரும்ப அவன் பெற்றுக்கொள்வான் அவன் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அவன் நினைச்சே பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் அவன் நடத்தப்பட்டான். ஏன்னா தேவனுடைய வசனத்துல நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு நடக்கிற காரியங்களை கூட நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு பிசாசுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எல்லா சாட்டர்டேஸ அழிக்கணும். அதுதான் அவனுடைய நோக்கம். எல்லா சாட்டர்டேஸ் அப்படின்னு சொன்னா எல்லா யூதர்களை அழிக்கணும், அதுக்கப்புறம் சண்டேஸ் அழிக்கணும் அப்படின்றது தான் அவனுடைய நோக்கம். சாட்டர்டே அப்படின்னா யூதர்கள், சண்டேனா கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்மளை அழிக்கணும். இப்படிப்பட்ட அவனுடைய திட்டங்கள், அவனுடைய யோசனைகள், அவனுடைய எல்லா விதமான தந்திரமான காரியங்கள் தேவனுக்கு முன்பதாக ஒன்றுமே இல்லை. ஆனா அவன் எப்படியா பிளான் பண்றான் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை பொய்யானது அப்படின்றத ஜனங்களுக்கு நம்ப வைக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு டிசப்ஷனை தான் அவன் கொண்டு வரான். ஆதியில ஆதாமுக்கு அதுதான் சொன்னான், இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அதை தான் சொல்லிட்டு வரான். என்ன சொல்லிட்டு வரான் அப்படின்னா, தேவன் சொல்ற எல்லாமே எப்படியா இருக்கு, இட்ஸ் நாட் ட்ரூ, அது உண்மையானது அல்ல அப்படின்றத வெளிப்படுத்துகிறான். ஆனா நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம். சங்கீதம் 56 வசனம் 10. வசனம் 10 சங்கீதம் Psalm 56 verse 10. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். இந்த வசனத்தை எழுதி வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு அறிக்கை வசனமாய் நம்ம இதை சேர்த்து கொள்வோம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். ஏன் நான் அவரை புகழணும், ஏன் அவருடைய வார்த்தையை நான் முன்னிடணும், ஏன்னா நான் வார்த்தையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையில தான் ஒவ்வொரு நாளும் நான் பிழைக்கிறேன். பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறவனா இருக்கிறான். நம்ம உட்காருதல், நம்முடைய எழுந்திருக்கிறதல், நம்முடைய அசைவுகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய திட்டங்கள், நம்முடைய பிறப்பு, நம்முடைய இறப்பு, நம்முடைய அன்றாட வாழ்க்கை எல்லாவற்றையும் அவருடைய வார்த்தையிலே அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ தீமைக்கு நினைத்த ஒவ்வொரு காரியமும் அவர் நன்மையாய் மாற்றக்கூடும். ஆமென், ஆமென். சோ ஒவ்வொரு நாளும் பிசாசு நமக்கு எதிராய் கொண்டு வருகிற தீமையான திட்டங்கள், தீமையான யோசனைகள், இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மொர்தெகாய் அவனுடைய வேலையில அவன் இருக்கிற அந்த கேட் கீப்பரா இருக்கும் பொழுது, ஆமான் எப்ப பாரு அவன் வழியாய் போவான். போகும்போது அவனை கீழே தலை வணங்கி அவனை ரெஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டான். அதனால அவனுக்கு கோபம், எரிச்சல். எப்படியாவது அவன் என்ன பண்ணணும், அவனை முடிக்கிறது மட்டும் இல்லை, அவனுடைய குடும்பத்தையே, அவனுடைய இனத்தையே முடிச்சிடணும் அப்படின்னு எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 5-7 நீங்க வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு அவ்வளவு ஒரு கசப்பு நிலைக்கு அவன் என்ன பண்றான், அவன் உட்படுகிறான். இன்றைக்கு இப்ப இந்த எஸ்தர் புஸ்தகமானது எண்ட் டைம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எண்ட் டைம் அப்படின்னா ஜென்டைல்ஸ் உடைய எண்ட் டைம், புறஜாதிகளுடைய எண்ட் டைம்
பயமா இருக்கிறது. இன்றைக்கு அவனுக்கு எப்படி, அவனுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் வேற கதி இல்லை, வேற இடத்துக்கு போக முடியாது. இந்த இடத்துல ராஜா கிட்ட இந்த ஆமான் என்ன பண்ணிட்டான், முத்திரை வாங்கிட்டான். அவன் செய்து, அவன் எழுதுது, அவன் திட்டமிடுறது 13ஆம் தேதி இந்த மாதிரி அடார் அப்படின்ற மந்த்ல இப்படியா எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் எல்லா யூதர்களையும் அழிக்க போறாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லா இடத்திலும் பேசப்பட்டாயிடுது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில கடைசி ஒரு நிமிஷம் யாராலையும் இவங்க விடுவிக்கப்பட முடியவே முடியாது. ராஜாவே ஓகே பண்ணிட்டாரு, அவனுடைய பிரெயினை வாஷ் பண்ணிட்டாங்க. அதனால யார் நம்புவான்? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இன்றைக்கு புறஜாதியாகிய உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவர்களாய் மாறி இருக்கிற இந்த கடைசி காலத்துல கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் யாவரும் இருக்கிறோம். பிசாசு ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டிக் கொண்டே இருக்கும். எப்படியாவது நம்மளை என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில தீமைகளை குவிச்சு தேவனுடைய நன்மையை முற்றிலுமா இல்லாம செய்யும்படியா அவன் எடுக்கிற எல்லா திட்டங்கள் இரவும் பகலும் நீங்களும் நானும் ரெஸ்ட் எடுத்தாலும் அவன் என்ன பண்றது இல்ல, ரெஸ்ட் எடுக்காம அவனுடைய வேலைகளை செஞ்சுட்டே இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கன்ஃபியூஷன், என்ன பண்றதுன்னு தெரியல. யூதர்கள் எல்லாம் முகத்தை பார்க்கறாங்க, அடிச்சுக்கிறாங்க, அழுகுறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, நம்மள சாகடிக்க போறாங்களே அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன். அந்த இடத்துல பார்க்கும்போது அரசியலும் அந்த இடத்துல அநீதியும் எல்லாமே அப்படியே தலைவிரிச்சு ஆடுற அப்படிப்பட்ட ஒரு நிலையில நம்ம ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு யோசனைகள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்க யூதர்கள் எல்லாம் குழப்பம் அடைந்த ஒரு நிலையில தேவன் அந்த இடத்துல வெளிப்படுகிறார். தேவன் அந்த இடத்துல அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிறார். தேவன் அந்த இடத்துல அவர்களுடைய தீமையை நன்மையாய் மாற்றி போடுகிறார். அந்த பிசாசினால கைகளால் எழுதப்பட்ட எல்லா எழுத்துக்களையும் அவர் என்ன பண்றாரு, ரிவர்ஸ் பண்றாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எவன் எழுதினானோ அவனுக்கு அது திரும்பி போகும்படியாய். அதனாலதான் மற்றவங்களுக்கு முன்பதாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அம்ப வீசக்கூடாது, குடிய தோண்டக்கூடாது, தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது. ஏன் அது என்ன ஆகும், அப்படி அப்படியே சுத்தி திரும்ப யாரும் வந்து குத்தோம், நம்மளே தான் குத்தோம். ஹல்லேலூயா. சோ அதனால நம்ம என்ன பண்ணணும், பின்னாடியும் இருக்கட்டும் முன்னாடியும் இருக்கட்டும், எப்பவுமே சரியான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். சோ அவன் நினைச்சிட்டா இவன் பண்ற எல்லா காரியங்களும் ஆமான் செய்கிற ஒவ்வொன்றும் ராஜாக்கும் தெரியாது, மற்ற யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலையில என்ன பண்ணிட்டான், எல்லாத்தையும் பின்னாடி அவன் செஞ்ச ஒவ்வொரு 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 வேலைகளும் என்ன ஆச்சு, அந்த இடத்துல அக்கம் எல்லாமே எழுதப்பட்டது, எல்லாமே அங்க எழுதப்பட்டிருந்தது. ஏன்னா நீங்களும் நானும் பார்க்கலனால யார் பார்க்கறாங்க, காட் பார்த்துட்டே இருக்கிறார். யார் பார்த்துட்டு இருக்காரு, கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். சோ இந்த இடத்துல இன்றைக்கு நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள ஒரு காரியங்களை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, தீமையை நன்மையாய் மாற்றுகிற தேவன் ஜனங்களை பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல 4 types of people நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனங்களுக்குள்ள நீங்களும் நானும் எந்த இடத்துல பொருந்து இருக்கிறோம், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஒரு காரியத்திற்குள்ளாய் வழிநடத்தப்படணும் அப்படின்றத தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம், திட்டமும் தெளிவுமாய் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல பார்க்குற அந்த ஒரு காரியங்கள் பார்க்கும்போது where do I fit in, பேசப்பட இந்த வார்த்தைகள்ல நான் எந்த இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்றத தெரிஞ்சு தப்பா இருந்தா சரிப்படுத்திக்கலாம், சரியா இருந்தா இன்னும் மேன்மைக்குள்ளே வழி நடத்தப்படலாம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மொர்தெகாய் இங்க பார்க்கும் பொழுது அவன் ரொம்ப ஒரு நல்ல மனுஷனா இருந்தான், அவன் செஞ்சதெல்லாம் நன்மைகள் தான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 112 7ஆம் வசனத்தை வாசிங்க. 112 7ஆம் வசனம் எடுத்துங்க, வாசிங்க. துர்ச்செய்தியை கேட்டதனால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கிறது. ஆமென். இங்கிலீஷ்ல படிங்க. will not be afraid of evil tidings. His heart is steadfast, trusting in the Lord. Amen. ஏன்னா ஆமான் பண்ற எதுக்குமே அவன் அஞ்சுறதில்ல அப்படின்னா அவனுடைய இருதயம் எங்க இருக்கு, it's steadfast. எதுல, தேவன் மேலே அவரை விசுவாசிக்கிறதுல அவனுடைய இருதயம் ஸ்திரப்பட்டிருக்கிறது, உறுதிப்பட்டிருக்கிறது. அதனால அவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பார்க்கும்போது மொர்தெகாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவன் செஞ்ச எல்லாவற்றிலும் he went on doing good. அவன் என்ன பண்ணா, நன்மை செய்கிறதுல தீவிரித்து இருந்தான். எப்படிப்பட்ட நன்மை செஞ்சான் அப்படின்னா உள்ளத்தின்
மனுஷன் பார்க்கறானோ, அவன் பார்க்கறானோ, இவன் பார்க்கறானோ இல்ல. அவன் செஞ்சது இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவன் எல்லா நன்மைகளையும் செஞ்சான். டியூட்டி மைண்டடா அவன் செய்யவே இல்லை. ஏன்னா ஒரு பெண், அந்த பெண்ணுக்கு என்ன இல்ல, நெக்ஸ்ட் அவன் எனக்கு நன்மை செய்ய போறாளா அப்படின்னு கூட தெரியாது. அவன்கிட்ட ஏதாவது நல்லது வருமானு கூட தெரியாது. அப்படிப்பட்ட எஸ்தருடைய வாழ்க்கையை அவன் என்ன பண்ண, அவன் கட்டி எழுப்புகிறவனாய், அவனை உருவாக்கக்கூடியவனாய் அவன் இருந்தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு உருவாக்குகிறோமா இல்ல உடைச்சு போட்டுட்டு இருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை என்ன பண்றோம், நம்முடைய குடும்பத்தை என்ன பண்றோம், நம்ம என்ன பண்ணணும் யோசிச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த பிள்ளைகளை உருவாக்குறோமா இல்ல அழிச்சு போட்டுட்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவருடைய ஃபியூச்சரை நம்ம பில்டப் பண்ணிட்டு இருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இங்க பார்க்கும்போது அவன் அவருடைய அரவணைப்புக்குள்ளாய் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பக்திக்கும், தேவனுடைய சித்தத்திற்கும், தேவனுடைய பிரமாணத்திற்கும் அவள் கீழ்ப்பட்டவளாய் இருக்க எஸ்தர் அப்படியா இவன் உருவாக்குனான். அவன் உருவாக்குகிற அந்த நேரத்துல அவனுக்கு என்ன இல்லை, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. இந்த குழந்தை என்ன பண்ண போகுது, என்ன ஃபியூச்சர்ல தாங்க போகுது அப்படின்ற யோசனை கூட இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல இருதயத்தோடு கூட டியூட்டி மைண்டா ஏதோ செஞ்சு நாசமா போ அப்படின்னு போடல. அவன் எப்படி பண்ணா, முழு இருதயத்தோடு இருக்கு. அவன் செஞ்ச ஒவ்வொரு நாளும் அவளை உருவாக்குகிற ஒரு விதம் அவன் முழு வீச்சா அவன் செஞ்சான். அதை இன்ட்ரெஸ்டோடு செஞ்சான். இன்னைக்கு குடும்பத்தை நம்ம கட்டுகிற வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்படியா நம்ம கட்டி கொண்டிருக்கிறோம் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும். ஸோ மோர்தெகாய் அப்படி செஞ்சது நிமித்தம் அவன் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பார்வையில அவன் நல்லவனாய் காணப்பட்டான். ஒவ்வொரு நாளும் தேவன் அவனை உற்று கவனித்தார். அவளுடைய அந்த தத்தெடுத்த நிலைமையில அவளுக்கு தேவையான அனைத்தையும் அவன் சந்தித்து எல்லாவற்றிலும் ஒரு சாட்சியுள்ள ஒரு மனுஷனா இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததான் நம்ம பார்க்கும் பொழுது எஸ்தருடைய வாழ்க்கை, அந்த இடத்துல எஸ்தர் எப்படியா இருந்தா அப்படின்னா, she was nameless and faceless. அந்த இடத்துல ஒரு பேர் புகழ் அவளுக்கு இல்லவே இல்லை. அவ ஒரு அனாதையா இருந்தா. ஆக்சுவலா அவ ஒரு அனாதையா இருந்தா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிற அவ என்ன பண்ணனா, அவருடைய ஜனத்தையே அந்த பிசாசுடைய கரத்திலிருந்து பிடிங்கிட்டு வரும்படியாய் அவர் எடுத்த முயற்சிகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி இருந்துச்சு, ஆம் என்றும் ஆமேன் என்றுமா இருந்தது. ஹல்லேலூயா. சோ அவளுக்கு என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அவ தகுதி பெறல. அவளுடைய பின்னால லைஃப பார்க்கும்போது அவங்களுடைய குடும்பத்துல அவங்க பெரிய பாஸ்டரோ, பெரிய ஊழியக்காரோ, பெரிய 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 ஆட்கள் இல்ல. அவங்க பெரிய சீஃப் மினிஸ்டரோ, பிரைம் மினிஸ்டரோ அப்படிப்பட்ட ஆட்களும் இல்ல. அவ ஒரு அனாதை. அந்த இடத்துல அவளை தெரிஞ்சவங்க எல்லாரும் அவ ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற ஒரு நிலையில இல்லவே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல இருந்து தேவனுடைய கரம் அவன் மேல இருந்தபடினாலே, ஹல்லேலூயா, அவளுடைய தேவனுடைய கரம் அவளுடைய சிரசின் மேல் இருந்ததுனால சரியான நேரத்திற்கு அவளை ராஜாத்தியாக அவர் மாற்றி அவளை எழுப்பினார். எப்படிப்பட்ட நேரத்துக்கு எழுப்பினாரு? எல்லா சனங்களும் கொந்தளித்து கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு சாக போறோமே அப்படின்னு யோசனையில இருக்கும் பொழுது, வஸ்தி ராஜாவுடைய பேச்சை கேட்காம அவன் சொன்ன நேரத்துக்கு போகாம இருக்கும் பொழுது, அந்த இடத்துல வஸ்தியை அழிச்சு, வஸ்தியை தூக்கி எரிஞ்சு அங்க இருக்கிற எல்லா யூத பெண்மணிகளை வர வச்சு, அப்படிப்பட்ட அவ்வளோ பெண்மணிகள்ல எஸ்தரை ராஜாத்தியாக தேர்ந்தெடுத்து, எப்படிப்பட்ட நேரத்திற்காக நம்ம யோசிக்கலாம். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் உயிரோட இருக்கிறேன், நான் ஏன் வாழ்றேன்? சரியான ஒரு நேரத்திற்காக தான் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த உலகத்துல அவர் வைத்திருக்கிறார். For such a time as this, இந்த எப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காக தான் தேவன் உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா இந்த ராஜாத்தி எப்படியாய் அடாப்ட் பண்ணப்பட்டான். அவ ஒரு தத்தெடுக்கப்பட்ட ஒரு ராயல்டிக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு காரியத்துல அவ தத்தெடுக்கப்பட்டா அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜரீக கூட்டத்திலே சேர முடியாது, ராஜாவோடு கூட ஒரு ராணியா இருக்கும்படி அவ தத்தெடுக்கப்பட்டா. இன்றைக்கு ஆவிக்குரிய விதத்துல பார்க்கும் பொழுது முழுக்க முழுக்க சபையானது இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் இருக்கிறது. சபையானது கடைசி கால ஒரு தருவாயில தான் இருக்கிறது. சபையானது இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்துல இருந்து, பேர் புகழ் இல்லாத ஒரு இடத்துல இருந்து இப்ப எங்க இருக்கு, ராஜாத்தியாக ராஜாக்களாக அழைக்கப்படுற அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல நிற்கக்கூடியவர்களா இருக்கிறோம் நம்ம. ஹல்லேலூயா. அந்த ராயல் இடத்துல நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு, நம்மள அடாப்ட் பண்ணிருக்கிறாரு.
இருக்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்ததை நிமித்தம் இன்றைக்கு நம்மள அவர் சுதந்திரமாக்கி கொண்டிருக்கிறார். அவரோடு கூட நம்ம இருக்க முடியாது. இங்க பார்க்கிறோம், அவர் அத்தனை பேர் இருக்கும்போது இந்த ராஜாத்தை அவங்க சூஸ் பண்ணுற மாதிரி இந்த உலகத்துல அத்தனை பேர் இருக்க, நீங்க இங்க இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். என்ன எப்படி இருந்தோமா? முன்ன தூரமாய், பேர் தெரியல, ஊர் தெரியல, நம்ம எத்தனையோ ஃபேமஸ்ன்ற ஒரு அறிகுறி கூட இல்லை. ஆனா இன்னைக்கு எஸ்தர் ராஜாத்தி எங்கிருந்து வந்தா? தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டா. ஹல்லேலூயா. ஊர் பேர் தெரியாத உங்களையும் என்னையும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு லேபிள ஒட்ட வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டவர்களாய், பரிசுத்த ஆவியானவர் முத்திரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கு நம்மள அவரோடு கூட சேர்த்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, ரோமர் 11ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கிற காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால். சோ இந்த இருந்தாயானால் அதுலயே நம்ம என்ன பண்ணலாம்? ஒட்டப்பட்டு அப்படியே if you remain in it, சோ அதுலயே இருக்கும் பொழுது நம்ம அதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம்? நம்ம தனிமையா இருந்தோம். ஊர் பேர் தெரியாத, யாராலும் ஒரு நம்மள யாரும் பார்த்து ரெகக்னைஸ் பண்ற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இல்லாம இருந்த நம்முடைய லைஃப் we were grafted. நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? வெட்டப்பட்ட ஒவ்வொரு கிளைகளும் அந்த இடத்துல நம்மளை வெட்டி என்ன பண்ணிருக்கிறாரு? அதுல ஒட்ட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அந்த வேருக்கும் அந்த சாருக்கும் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ரிமைன் அந்த இடத்துல நம்ம அப்படியே நிலைச்சிருந்தோமானால் தொடர்ந்து கர்த்தருக்குள்ள வழி நடத்தப்படுவோம். சோ அப்படிப்பட்ட chosen ஜெனரேஷனாய் உங்களையும் என்னையும் தேவன் ஆபிரகாமோடு கூட அவருடைய வித்துக்கு சுதந்திரவாளிகளாய் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சோ எஸ்தருடைய வாழ்க்கையில இங்க பார்க்கும் பொழுது அவர் ராஜாவிடத்துல போகும்போது மொர்தெகாய் சொன்னா, அவன் அங்கிள் சொன்னா, நீ யாருன்னு வெளிப்படுத்தாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அங்க போனான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் இப்படிப்பட்ட ஒரு நாளுக்கு என்று காத்து கொண்டிருந்தா. எப்படி? அவன் எல்லா யூதர்களை சாகடிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அப்பா நான் மட்டும் தப்பிச்சிட்டேன், நான் எங்க இருக்கிறேன்? ராஜாவுடைய அரண்மனைக்குள்ள இருக்கிறேன் அப்படின்ற காரியத்தை, அப்படிப்பட்ட யோசனைகள்ல இல்ல. இந்த இடத்துல ஏன் தேவன் என்னை கொண்டு வந்தார்? இந்த குடும்பத்துல ஏன் என்ன வைத்தார்? இந்த வேலையில ஏன் என்ன நான் நிறுத்தி இருக்கிறார்? இவைகளை நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காக ஜெசி ஒரு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மஹின் குப்தான்ற ஒரு ஆளுகிட்ட வேலை செஞ்சான். எவ்வளவோ நாள், ஆனா அந்த இடத்த அப்படியே பிழிச்சு அப்படியே சாரை எடுக்கிற அளவுக்கு வேலை இருக்கும். ஆனா அந்த இடத்துல நான் ஏன் வந்தேன்? அந்த நாள்ல யோசிச்சிருக்கலாம். அவருடைய பலவீனத்திலையும் அவருடைய யோசனையிலையும் அவருடைய வேலை நேரத்திலையும் அங்க ஒரு இது லீவ் கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கண்டிஷனா இருந்து அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நாட்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஐயோ அது வேண்டாம் ஓடி வந்திருந்தாலாம் இன்னைக்கு நிக்கிற ஒரு இடத்துல நான் நின்றுக்க மாட்டான். ஆனா அந்த ஆள் எப்பவுமே சொல்லும், எப்பவுமே ஒரு நாள் இவ போலனா கூட நீ ஏன் வரல? எப்பவுமே நான் ஜெசி எந்த இடத்துல பார்ப்பேன் அப்படின்னா, யோசேப்பை கர்த்தர் எங்கெல்லாம் கொண்டு போனாரோ அந்த இடத்துலலாம் அவனை கொண்டு அவங்களுடைய ஆசீர்வதித்த மாதிரி இவளை கொண்டு அந்த இடத்துல ஆசீர்வதிச்சார். ஆனால் அவன் இருந்த இடம் பார்க்கும் பொழுது அது இட் வாஸ் நாட் அ பெட்டர் பிளேஸ். அப்படியே ரோஸ் மேலே உட்கார்ந்த ஒரு இடமா இல்லை, ரோஸ் மேலே பக்கத்தில் இருக்கிற முள்ளு மேலே உட்கார்ந்த ஒரு இடமா இருந்துச்சு. இன்னைக்கு எஸ்தருடைய லைஃப் ஒரு வேளை நான் ராஜாத்தி ஆயிட்டேன், ஆனாலும் எங்க வந்துட்டேன்? நான் அழிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு வந்துட்டேனா அப்படின்ற யோசனைகள் அவளுக்கு இருந்தாலும் ஹல்லேலூயா, ஏன் தான் கிறிஸ்தவனா இருந்த மாறிக்கணும், அப்படியே இருந்திருக்கலாம். எப்படி இருந்திருக்கலாம்? அப்படியே வாழ்ந்துருக்கலாம் அப்படின்னு சில டைம்ல யாராவது யோசிக்கிறதா இருந்தா
இந்த பைபிள்ல எழுதியிருக்கிறபடி இருளின் ராஜ்யத்திலிருந்து நம்மளை ஒளியின் ராஜ்யத்திற்குள்ள வெளிச்சத்திற்குள்ள நடத்திட்டார் அப்படின்னு சொன்னா, குருடனுக்கு எப்பவுமே எல்லாமே எப்படி இருக்கும்? எல்லாமே இருட்டா இருக்கும். எல்லாமே அவர் 10 வாட்டி இடிச்சு 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 அப்புறம் 11வது வாட்டி இங்க வந்தா புல்பிட் இருக்கு, அங்க போனா சேர் இருக்கு, அங்க போனா ஸ்டூல் இருக்கு. ஏன்னா சுத்தி சுத்தி அவன் அங்கேயே வர்றதுனால, அதுக்கு மேல அவனால போக முடியாததுனால அது அவனுக்கு பழக்கப்பட்டு போயிருக்கும். ஆனா வெளிச்சத்திற்குள்ளே வருகிற ஒவ்வொருவருக்கும் நம்ம எவ்வளவு எல்லாத்தையும் தாண்டி 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 போகும் பொழுது அந்த இடத்துல இன்னும் புதுசு புதுசா காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தென்பட்டு கொண்டே இருக்கும். அதை பார்த்துட்டே இருக்கும். இன்னும் புதுசா இங்க போனா அப்படி, அங்க போனா அப்படி சுத்தி போனா, அங்க போனா அப்படி சுத்தி போனோம். அப்புறம் ஒரு மலை வரும், அப்புறம் ஒரு கீழே ஒரு பள்ளம் வரும். எல்லாவற்றையும் கடந்து போகக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தந்தருளுவார். ஹல்லேலூயா. எப்போ அப்படின்னு சொன்னா அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. நம்மோடு கூட அவர் நடக்கும் பொழுது. இங்க பார்க்கிறோம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. 2:20. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வ தரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். ஏன் தெரிவிக்காதிருந்தா? எஸ்தர் மொர்தெகாய் இடத்தில் வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தான். ஹல்லேலூயா. சோ தேவனுடைய சொற்கேட்டு நாம் நடக்க கற்றுக்கொள்ளும் பொழுது எப்போ வெளிப்படுத்தணுமோ அப்போ அவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. எப்போ காரியங்களை வெளிரங்கமாக்கணுமோ அப்படி அப்போ அவர் காரியங்களை வெளிரங்கமாக்குவார். சோ ராஜாத்தியாகிய எஸ்தரை அழைக்கும் பொழுது தேவன் அவளை எப்படியா பார்த்தாரு? அழகுள்ளவராய் பார்த்தார். இந்த ராஜா அவளை பார்க்கும்போது எப்படியா சூஸ் பண்ணா அப்படின்னா ஒரு அழகுள்ளவனை சூஸ் பண்ணா. அதே போல இன்றைக்கு உங்களையும் என்ன கர்த்தர் சூஸ் பண்ணும்போது எப்படி சூஸ் பண்ணியிருக்கிறாரு? நம்முடைய ஸ்பாட், நமக்கு இருக்கிற பலவீனங்கள், நமக்கு இருக்கிற பாவ வாழ்க்கை, நமக்கு இருக்கிற அப்படியே வயசு ஆகாக எனக்கு என்ன வருது? சுருக்கம் வருது, எனக்கு என் பழைய வாழ்க்கையை அப்படியே கொள்ளுது. அப்படிப்பட்ட நிலையில தேவன் நம்மளை அழைக்கல. எப்படி அழைக்கிறாரு? ஒரு ஃப்ரெஷ் பீஸா நம்மளை அழைக்கிறார். நம்மளை கூப்பிடும் போது அவர் நம்ம எந்த ஒரு பாவங்களையும் அவர் பாராதவராய். சங்கீதம் 103 வசனம் 2 சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 103 வசனம் 2. யாராவது எபிரேயர் 8:12 வாசிங்க. சங்கீதம் 103:12, எபிரேயர் 8:12. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். மனுஷன் போல அதை என்ன பண்றதுல சுரண்டி 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 பார்த்து ஏற்கனவே புண்ணு அதை ஆறி அதை அப்படியே பொட்டு கீழே போகுதுன்னா திரும்பி அதை பிச்சு எடுத்தா எப்படி இருக்கும்? திரும்ப பச்சையா, திரும்ப ரத்தம் வர ஆரம்பிக்கும், திரும்ப வலிக்க ஆரம்பிக்கும். அப்படியே காட் செய்யறது என்னன்றாரு? எல்லாத்தையும் ஆற்றி மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா அவர் தூக்கி போடுகிறவராய் இருக்கிறார். 8:12 எபிரேயர். நான் அவர்களை அநியாயங்களை கிருபையால் மன்னித்து அவர்கள் பாவங்களை அக்கிரமங்களை நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்ன பண்ண மாட்டாரா? அவருடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் இன்னும் நினையாம இருப்பார். அவர் அதை யோசிச்சு கூட பார்க்க மாட்டார். இன்னும் நினைக்காம எல்லாவற்றையும் மாற்றுவார். அவர் சொல்றது agree with God. தேவனோடு கூட நீ என்ன பண்ணு? அவர் சொல்லுகிற வார்த்தையோடு கூட இணைந்து செயல்படு. அப்பொழுது marvelous future நீ என்ன பண்ணுவ? பார்ப்ப. அற்புதமான ஒரு எதிர்காலம் உன்னுடைய வாழ்க்கையில தோன்றக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் அதிசயமாய் அவர் நம்மளை நடத்த வல்லவராக இருக்கிறார். இங்க பார்க்கிறோம், எஸ்தர் அந்த ராஜாவிடத்துல தயவு பெற்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ ராஜாவோட எப்படிப்பட்ட தயவு அவ காண்கிறான் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல ராஜா கூப்பிட்டா மட்டும்தான் யாராவது அவனுடைய அரண்மனைக்குள்ள போகணும். அப்படி மீறி போனா வெட்டப்படுவாங்க, அவங்கள சாகடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில இந்த ஆமான், பிசாசுடைய எண்ணம் கொண்ட இந்த ஆமான் எல்லா ஜனங்களையும் சாகடிக்கணும்ன்ற அவனுடைய தீர்மானத்திற்குள்ள அவன் சைலண்டா உட்காராதபடிக்கு அவன் என்ன பண்ணான்? அவன் ஜெபிக்க ஆரம்பிச்சான். அதுக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சா. ஜெபித்து தேவனுடைய தயவை பெற்றவளாய் அந்த ராஜாவிடத்துல அவ போனார் என்று பார்க்கிறோம். அந்த இடத்துல தேவனுடைய தயவு அளவில்லாமல் ராஜா மூலமாய் அவளுக்கு
கிடைச்சது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அளவில்லாம தேவ தயவு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா நாம யாராவது சிபாரசு அப்படியே நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லி அங்க சொல்லி தேவனிடத்துல போக தேவையில்லை. எங்க போலாம்? டைரக்டா போலாம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள. அவருடைய தயவு அவ்வளவாய் நம்ம மேல இன்றைக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. ராஜாதி ராஜாவை நம்ம காணணும் அப்படின்னு சொன்னா நம்ம எந்த இடத்துல இருந்து அவரை கூப்பிட்டாலும் அவர் நம்முடைய குரலுக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா பிசாசு இவங்களை எல்லாம் அறிஞ்சுதான் யூதர்கள் மூலமா தான் இயேசு கிறிஸ்து பிறப்பார் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களை எல்லாம் அழிக்கணும்னு நினைச்சான். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர், நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி. எல்லாம் நன்மைக்கு. என் லைஃப் அப்படி போய் அவங்கள கல்யாணம் பண்ணி அப்படி நின்று அப்படி உட்காந்து அப்படி போயிருந்தா இப்போ இன்னைக்கு நான் இந்த அனுபவிச்சிருக்க மாட்டேனோ அப்படின்ற யோசனைகள் நமக்கு வந்தாலும் தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறது. இதுவும் கடந்து போக வைப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் அவர் கடந்து போக அவர் பண்ணுவார். எஸ்தருக்கு மாத்திரம்தான் ராஜா கிட்ட போக, ராஜாவோடு கூட பேச அவளுக்கு எல்லா உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிற. அப்படி அதே போல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய ராஜாதி ராஜாவிடத்துல புறஜாதிகள் போக முடியாது. நீங்களும் நானும் ரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் எப்போ வேணாலும் போகலாம். ஹல்லேலூயா. அவரோடு கூட நம்ம பேசலாம், அவரோடு கூட நம்ம உறவாடலாம். ஏன்னா பொறுத்துக்க இந்த காரியங்களை எஸ்தருக்கு கற்றுக் கொடுத்து ஆமானுடைய திட்டத்தை அறிந்த இந்த மோர்தெகாய் என்ன பண்ணா, அவ வாசல் கிட்ட போயிட்டு அரண்மனை கிட்ட அழ ஆரம்பிச்சான். அழுதுதான், ஐயோ இவருக்கு என்ன தேவை, ஏதோ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நிறைய துணிகளும் நல்ல வஸ்துக்களும் எடுத்து மொர்தெகாய் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு எஸ்தர் அனுப்பும் பொழுது அவங்க நடக்கிற காரியம் ஒண்ணுமே அவளுக்கு புரியல. அவன் திரும்ப தூக்கிட்டு வந்து அங்க அரண்மனைக்கு முன்னாடி தூக்கி போட்டு திரும்ப கத்த ஆரம்பிச்சான், திரும்ப கூச்சலிட ஆரம்பிச்சான். ஏன்னா இன்னைக்கு உங்களுடைய என்னுடைய லைஃப் பிசாசுனால அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அந்த லைஃப கொண்டு வருது நம்முடைய பணமோ பதவியோ நம்முடைய பட்டமோ இந்த உலகத்தின் எந்த ஆஸ்தியோ அந்தஸ்தும் அல்ல, தேவனுடைய உறவு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. தேவனுடைய உறவு மட்டும்தான் திரும்ப யூதருடைய எல்லாருடைய ஜீவனை கொண்டு வர முடியும். அதனாலதான் சொன்னாரு, உன் பணம் கிட்ட போட்டோம் அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களை எல்லா யூதர்கள் சாவ போறாங்க, உன் துணியோ உன்னுடைய எல்லா பொருளை வச்சு நான் என்ன பண்ண போறேன். அப்பதான் அவன் முழங்காலிட ஆரம்பிச்சான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனையோ காரியத்தை பிரயாசப்பட்டிருப்போம். ஆனா தேவனுடைய சந்நிதியில மட்டும் அந்த பிரயாசத்தை மட்டும் பட்டிருக்க மாட்டோம். அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமானா தீமைகளை நன்மையாய் அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல நம்ம போக முடியாதோ, எந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கிறதோ, எந்த செங்கடல் பிளக்கப்படலையோ, எந்த இடத்துல இருள் காணப்படுகிறதோ எல்லாமே தேவ பிரசன்னத்தினாலே வெளிச்சமாய் தோன்றும். செங்கடல் பிழைக்கப்படும். எல்லா விதமான யோர்தான் எல்லாம் நீக்கப்படும். கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் அவர் நம்ம மேல கொண்டிருக்கிற அவருடைய தயவுனாலே, அவருடைய அளவில்லாத அன்பினாலே, ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதுனால இந்த இடத்துல எஸ்தர் அவ ரிஸ்க் எடுத்தா. எப்படிப்பட்ட ரிஸ்க் எடுத்தா அப்படின்னு சொன்னா, என் ஜனங்களுக்காக என் ஜீவனை கொடுக்க கூட நான் எப்படியா இருக்கிறேன், ரெடியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவ போகும்போது she did it with courage. அவ சபைக்கு எப்படி வரணும், ஏதோ இழுத்துட்டு அப்படியே நம்ம வாழ்க்கையில எப்படி வரும் நமக்கு தெரியாது, காடுக்கு தெரியும். அவ ராஜாவிடத்துல போகும்போது she went with confidence. அவ முழு தைரியத்தோடு, கரேஜோடு, போல்ட்னஸோடு அந்த இடத்துல அவ போய் அவளுடைய ஐடென்டிட்டியை வெளியே சொன்னா. நான் யாரு? யூதன். ஒருத்தன் என்ன பண்ண போறான், என்னையும் என்னுடைய ஜனங்களையும் அழிக்க போறான். பிசாசு எப்பவே என் குடும்பத்தின் மேல எப்படி இருக்கிறான், குறியா இருக்கிறான், என் மேல குறியா இருக்கிறான். அதனால நான் என்ன பண்றேன், மண்டிடுறேன், நான் தேவனோடு கூட உறவாடுறேன், தேவனிடத்துல நான் பேசுறேன், தீமைகளை நன்மையாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அவன் எழுதின அவனுடைய கையெழுத்தை கொலைத்து, ஆமென், ஹல்லேலூயா. பிசாசுடைய சதிகள், அவன் நம்ம மேல எழுதின காரியங்கள்
யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன ஒரு ஏதாவது மோசமான தேவையில்லாத காரியங்களை நம்ம காதுல கேட்டுட்டோம்னா அது எத்தனை பேருக்கு நம்ம பரப்புறோம். அப்படி 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 எல்லாருக்கும் போய் சேர்றது மட்டும் இல்லை, வேற மாதிரி கூட போய் சேரும். எத்தனை பேருக்கு நன்மையான காரியங்களை நம்ம பரப்பி விடுறோம், எத்தனை பேருக்கு நம்ம அவங்க காதுல போய் சொல்றோம், எத்தனை வாட்டி நம்முடைய வாயில அறிக்கையிடும். அதனாலதான் சொன்ன வசனங்களை வேற தேவையில்லாத வார்த்தைகளை பேசாதபடிக்கு அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும்பொழுது வசனங்களை அறிக்கையிடு. தொடர்ந்து வசனங்களை அறிக்கைக்கிட்டே இருக்கு. கர்த்தர் அந்த வசனத்தினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம். நான் மூன்றாவது காரியம், அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ராஜா, அந்த இடத்துல இந்த ராஜாவை முற்றிலுமாய் மாற்றின ராஜாதி ராஜாவை இன்றைக்கு நீங்களும் நானும் பற்றி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா ப்ராவர்ப்ஸ் எடுத்துக்கங்க, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல 15:3 எடுத்தவங்க வாசிங்க. கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. என்ன பண்றாரா? எவ்விடத்திலிருந்து அங்க மோர்தெகாய் என்ன பண்றான், ஆமான் என்ன பண்றான், எஸ்தர் என்ன பண்றான் அப்படின்றத நல்லோரையும் தீயோரையும் அவன் என்ன பண்றாரா உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் என்ன செய்யறோம்ன்றத மனுஷன் பார்க்கறானோ, உன் குடும்பம் பார்க்குதோ இல்ல உன்னுடைய உறவுகள் பார்க்கறாங்களோ இல்லையோ, தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அது மட்டும் இல்ல, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2:13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். என்ன பண்றாரா? நமக்குள்ள விருப்பத்தையும் என்ன பண்றாரா? செய்கையும் விருப்பத்தையும் கொடுக்கிறார். அதை செய்கையாகவும் அவர் செய்கிறாரு. கண்டிப்பா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் சில டைம்ல யோசிக்கிறது உண்டு. ஆனா வேலைக்கு போயிருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு யோசனை வரும். ஆனா அந்த டைம்ல எல்லாம் அப்படிப்பட்ட ஒரு விருப்பமே இருந்ததே இல்லை. அதுக்கு வேலைக்கு போற தப்பு நான் சொல்லவே இல்லை. தயவு செய்து அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. விருப்பத்தையும் செய்கையும் அவர் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். எப்போ நம்ம தேவனுடைய காரியத்தை விரும்பணும், எப்போ அதற்குள்ளே செயல்படணும் அப்படின்றத அவர் நம்ம அவருடைய கரத்தை பிடிச்சு அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். ஸோ அவர் நடத்தும் பொழுது நம்ம ஏற்கனவே வசனத்துல பார்த்தது போல மொர்தெகாய் என்ன பண்ணல, he was steadfast in trusting the Lord. தேவனை விசுவாசிக்கிறதுல அவன் எப்படியா இருந்தான், உறுதியா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்கு காணப்படும் பொழுது இங்க நாலாவதாக ஆமான் என்ற எண்ணம் கொண்டவர்கள், அப்படிப்பட்ட உலகத்தையே அவருடைய வசத்துக்குள்ள மாத்த, எல்லாரையும் ஆளுகை செய்ய, எல்லாரையும் டிஸ்ட்ராய் பண்ண, அவன் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானங்கள் அவன் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணதான் என்ன பண்ணான், இந்த இடத்துல காரியங்களை செயல்பட்டு கொண்டே இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு காரியத்துல திடீர்னு தேவன் அந்த இடத்துல வெளிப்படுகிறத, திடீர்னு காரியத்தை கர்த்தர் அப்படியே தலைக்கீழ மாத்துறத ஆமான் யோசிச்சு கூட பார்க்கவே இல்லை. ஹல்லேலூயா. எபிரேயர் 10:31 வாசிங்க. எப்படி இருக்கும்? ஜீவனுள்ள தேவனுடைய கரத்துல விழுகிறது எப்படியா இருக்குங்களா? பயங்கரமா இருக்கும். உலகத்துல சொல்ற அதிர்தெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அவருடைய கரத்துல நம்ம தங்கி இருக்கிறது பயங்கரமா இருக்கும். ஐயோ அப்படின்ற ஒரு நிலைமை. அதனாலதான் நம்ம பேசும் பொழுது ஜாக்கிரதையாய், வழி நடத்தப்படும் போது ஜாக்கிரதையாய், நம்மளுடைய லைஃபை மற்றவங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும் பொழுது ஜாக்கிரதையாய், நம்முடைய ஒவ்வொரு திட்டங்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன மகிமைப்படுத்துறதுக்கு, என் தலையை உயர்த்துறதுக்கு நான் எது செஞ்சாலும் அது அழிந்து போகும். ஹல்லேலூயா. அது இல்லாமல் இருக்கும். சோ இங்க நம்ம பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஆமானுடைய ஸ்பிரிட் எந்த இடத்துல தூக்கில போடப்பட்டது அப்படின்றத நம்ம வார்த்தையில பார்க்கும் பொழுது அவன் வெட்டின குழியிலே அவன் விழுந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, தேவன் தீமையை நன்மையாய் ஒரு நேம்லெஸ் ஃபேஸ்லெஸ்ஸை கொண்ட ஒரு ஸ்திரீயை வைத்து அவைகளை அவர் செய்தார். ஹல்லேலூயா. மொர்தெகாயும் சரி, அந்த இடத்துல எஸ்தரும் சரி, அவங்க பெரிய பிரபலமானவர்களும் இல்லை, ரொம்ப அவங்க பேர் புகழ் பெற்றவர்களும் அல்ல. ஆனா அவர்களை கொண்டு
கர்த்தர் தீமையை நன்மையாய் மாற்றினார். சோ தேவனுடைய தயவு, அந்த ராஜாவுடைய தயவு அவர்களுக்கு அந்த இடத்துல வந்தபடினாலே ராஜா சொன்னா, நீங்க இப்ப என்னெல்லாம் டிகிரி பண்றீங்களோ, எதெல்லாம் எழுதுறீங்களோ, ரிவர்ஸ் எவ்ரிதிங், எல்லாத்தையும் என்ன பண்ணு, எல்லாவற்றையும் திருப்பி அவர்களுக்கு நேராய் நீ செய்யும் பொழுது அது அப்படியே நடக்கும். அப்போ அந்த அதிகாரம் என்னும் அந்த மோதிரத்தை எடுத்து இந்த இடத்துல மொர்தெகாய் இடத்துல கொடுக்கும் பொழுது அவனுடைய ஜனங்களுக்கு வந்த எல்லா தீங்கையும் அப்படியே அதை ரிவர்ஸ் பண்ணி, யாரெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில தீமையை விதைச்சாங்களோ, தீமையை நினைச்சாங்களோ, தீமையை அவன் கண்டு அவன் வேதனைப்பட்டானோ, அவைகள் அவங்களுக்கு நேராக அது போனது. அந்த இடத்துல இதை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள், எஸ்தர் புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்திலும் இருக்கு, 9ஆம் அதிகாரத்திலும் இருக்கு. இதை என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரத்திலிருந்து இவருடைய ஃபுல் ஜூஸ் பீப்புளையே அவர் மீட்டெடுத்தார் என்ற ஒரு சந்தோஷத்துல இந்த பூரம் அப்படின்ற ஒரு ஃபெஸ்டிவலை வருஷம் 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 அவங்க கொண்டாடினாங்க. ஏன்னா ஒரு காலத்துல நான் என்ன பண்ண போறேன், நான் அப்படியே வைப் அவுட் ஆக போறேன், என்னுடைய லைஃப் ஸ்டைல கர்த்தர் உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு தீமைக்கு என்று நினைத்ததை தேவன் நன்மைக்கு ஏதுவாய் அவைகளை செய்தார் அப்படின்னு சொல்லி அவங்களால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல. இன்றைக்கு புறஜாதியாகிய இருக்கிற இந்த கடைசி காலத்தில் மனவாட்டிகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு லைஃபை கொடுத்திருக்கிறார். பிசாசு நம்மள அப்படியே அழிச்சு போடணும் அப்படின்னு நினைச்சு நம்மள அவர் வாங்கி இருக்கிறார் விலை கொடுத்து. அவர் அவனுடைய எல்லா கையெழுத்தை கொலைத்து அவன் செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே டார்டாக கிழிச்சு அவனுடைய முகத்துல தூக்கி எரிஞ்சு அவனுடைய எல்லா செய்கைகளும் நமக்கு நேராய் செயல்படாதபடிக்கு அவைகளை அழித்து போட்டிருக்கிறார். நமக்கு அது நிமித்தம் ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுறாங்கன்னா நமக்கு வந்து ஜெயத்தை நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நிமிஷமும் கொண்டாடணும். நான் ரட்சிக்கப்பட்டவளா இருக்கிறேன், நான் தேவனுடைய தயவை பெற்றவளா இருக்கிறேன். பிசாசுடைய அனைத்து திட்டங்களிலும் அவருடைய நோக்கங்களிலும் கர்த்தர் அந்த இடத்தை போய் எட்டி நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றும் தலைகீழா நமக்கு மாற்றி கொடுத்தார். அதனாலதான் சாபத்திற்கு பதிலாக நமக்கு ஆசீர்வாதம் உண்டு, நமக்கு வியாதிக்கு பதிலாக சுகம் உண்டு. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அவருடைய தயவை பெற்றவர்களாய், நம்ம அவருடைய மறைவிடத்திலே வாழ்கிறவர்களாய். எந்த மறைவிடம்? உன்னதமானவரின் மறைவிடத்திற்குள்ளே வாழும் பொழுது நம்ம ஒவ்வொரு நாளும் தீமையை நன்மையாய் மாற்றுகிறதை நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை தான் நாங்க தேவனுடைய காரியத்துல பார்க்கிறோம். எஸ்தர் இந்த வசனத்தை வைத்து எல்லாருக்கிட்டையும் சொல்றா, நீ போய் என்ன பண்ணு, எல்லா இடத்துலையும் சொல்லி இந்த ஒரு ஃபெஸ்டிவலை நீங்க என்ன பண்ணணும், கொண்டாடணும். இன்னைக்கு நம்ம ஃபெஸ்டிவலை கொண்டாடணும். நம்ம எல்லாரும் பகிர்ந்து நம்ம கம்யூனியன் எடுத்து, ஏன் கம்யூனியன் எடுத்தோம், எல்லாம் போர் அடிக்குது. வாரம் வாரம் ஒரே மாதிரி பண்றோம். அதனால மாசத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி கொஞ்சம் டைம் யூஸ் பண்ணி அப்படியே கொஞ்சம் சாப்பாடு எல்லாம் கூட்டம் சொல்ற மாதிரி செஞ்சு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்க இல்லவே இல்லை. இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள். இதுல உள்ளான ஒரு சத்தியம் எது அப்படின்னு சொன்னா, உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த ஒரு காரியம். ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து மீட்டெடுத்திருக்கிறார். சொல்ற பாருங்க, இது நம்ம இந்த உலகத்துல சம்பாதிச்சு வேலை செஞ்சு ஒரு நாள் ஆயிடும், அவ்வளவுதான். இதை போய் நம்ம காடுல சொன்னா எந்த இடத்துலயும் அவர் என்ன பண்ண மாட்டாரு, ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். ஐயோ ஆமா புரியுது உனக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லவே மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மத்தியில உன்னுடைய ஆத்துமாவை எப்படியாய் நீ ஃபீல் பண்றதா கேட்பார். உன்னுடைய ஆத்துமாவை எப்படியாய் அதை ஒவ்வொரு நாளும் அதுக்கு உணவு கொடுத்த, எப்படி தீமையை நன்மையாய் மாற்றின என்ன நீ ஒவ்வொரு நாளும் செலிப்ரேட் பண்ண. ஸோ இந்த 4 இடத்துல நம்ம பார்க்கிறோம். மொர்தெகாய் இருந்த இடத்துலையும், எஸ்தர் இருந்த இடத்துலையும், இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தையும், ஆமான் இருந்த இடத்தையும், நான் எந்த இடத்துல ஃபிட் ஆகுறேன் அப்படின்றத உங்களுக்கு புரிஞ்சுச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்தை மாற்றிக்கொள்ளணும். இல்லைன்னா அந்த இடத்துல உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அதிகரிக்க வேண்டும். நாம் இந்த உலகத்துல வாழ்றது, நான் என் குடும்பம் நல்லா இருந்தா நல்லா, அவ்வளவுதான். செல்ஃபிஷ் லைஃபை வாழ்ந்தோம், ஒரு நாள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதனால செய்யற எல்லாவற்றிலும் அந்த இடத்துல எஸ்தர் அவருடைய ஜனத்திற்காக
மொர்தெக்காய் அவனுடைய ஜனத்திற்காக அவர்கள் எடுத்த எல்லா முயற்சிகளையும் தேவன் ஆசீர்வதித்தது போல இன்றைக்கு நாம் எடுக்கிற எல்லா தீர்மானங்கள், இந்த உலகத்துல எத்தனையோ ஆத்துமாக்கள் இருக்கு, அந்த ஆத்துமாக்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். அந்த ஆத்துமாக்களுக்கு ஏதாவது நம்ம செய்ய நம்ம முன் வரணும். அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உடையவர்களா கர்த்தர் தீமைகளை நன்மையாய் மாற்றும்படியா இந்த பூரிமை இவங்க எப்படி கொண்டாடினாங்களோ அப்படியா ரட்சிப்பின் நாளை நம்ம கொண்டாடும் பொழுது நம்மோடு கூட ஜனங்கள் குவிச்சுட்டே இருக்கணும், சேர்த்துட்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அறுவடையின் காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ ஆட்களோ குறைவா இருக்கிறது. அதனால உங்களையும் தேவன் இந்த வேளையில அழைச்சிருக்கிறார். நாம் எழுந்து நின்று கர்த்தாவே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுவோம். இந்த வேளையில மொர்தெக்காயுடைய இடத்துல அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு அவன் மற்றவர்களை கர்த்தாவை ஊக்குவிக்கவும் அவர்களை உருவாக்கவும் ஒரு உம்முடைய கர்த்தாவை உண்மையுள்ள கருவியா இருந்தது போல இந்த இடத்துல எஸ்தர் she fought for the right thing. அவ செஞ்சதெல்லாம் அவ நன்மையான காரியங்களுக்கு அவ அந்த இடத்துல போராட எழுப்பினது போல தீமைக்கு உட்கார்ந்து எல்லாம் போராடாது, நன்மையான காரியங்களுக்கு போராட எழுந்து நின்று இந்த வேளையில கரங்களை உயர்த்தி தேவனோடு கூட இடைப்படுவோமா? இந்த வேளையில பேசுவோமா? தேங்க்யூ Holy Spirit of God. தீமைகளை நன்மையாய் மாற்றக்கூடிய தேவனை தேவனுடைய வசனத்தில் எழுதியிருக்கிறது. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன் என்று பிசாசு இந்த வார்த்தைகளை பொய்யாய் ஆக்கும்படியாய் இன்றைக்கு நம்முடைய மைண்டை எப்படியெல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பிசாசு எவர்களை விழுங்கலாமே என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அந்த வலையை நாம் சிக்கிக்கொள்ளாத அநேகரையும் அதிலிருந்து வெளியே கொண்டு வர கர்த்தாவே எங்களை ஒரு மொர்தெக்காயாகவும் எங்களை ஒரு எஸ்தராகவும் கர்த்தாவே இயேசு கிறிஸ்து ராஜாவாகிய உம்மையோடு கூட இணைந்து நாங்கள் செயல்படுகிறவர்களா அப்பா பிசாசுடைய எல்லா விதமான கையெழுத்துக்களை குலைத்து அப்பா அவனை வெளிரங்கமான கோலமாக்கி அவனை நீங்க சிலுவையில வெற்றி சிறந்தது போல அப்பா இன்றைக்கு சத்தியத்தை கேட்க கூடாதபடிக்கு மந்தமா வைக்கிற ஒவ்வொருடைய அப்பா நினைவுகளும் ஸ்திரப்படுத்த முடியாது, அவர்களை தெளிவுபடுத்த முடியாது. தேவ ஞானத்தை இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீ கொடுக்க முடியும் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உண்மை அறிகிற அறிவில் எங்களை நிரப்புவீராக இயேசுவே. தீமைகளை நன்மையாய் மாற்றக்கூடிய தேவனோடு கூட இசைந்து எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களை சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா தீமைகள் மாற முடியாது. நாங்கள் தொடர்ந்து எழுந்து நின்று அப்பா நாங்கள் கர்த்தா உற்சாகமாய் for the right things oh Lord நாங்கள் ஃபைட் பண்ண எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. அந்த குடும்பங்கள் அப்பா கர்த்தாவே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அவருடைய உறவுகளை இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து இவருடைய வாழ்க்கையிலே அப்பா பிசாசு எடுத்திருக்கிற எல்லா தீமையான யோசனைகளும் சதிகளையும் அவருடைய எல்லா அப்பா திட்டங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே நாங்கள் அழித்து அவைகளை கர்த்தாவே இதோ உம்முடைய நல்ல ஈவுகள்னாலே நிரம்பிருக்க, உம்முடைய நல்ல திட்டங்கள்னாலே நிரம்பிருக்க அவைகளை நாங்கள் ரீப்ளேஸ் பண்றோம், அப்படியே அதை ரிவர்ஸ் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து நாமம் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, எங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி வந்திருக்கிற யாவருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் அவருடைய சமாதானத்தை கட்டளையிட கடவர்.